ஆராய்ச்சியில் கோட்பாட்டின் பங்கு. ரோல் ஆஃப் தியரி இன் ரீசார்ச். ஆராய்ச்சியை வழிநடத்துவதிலும் வடிவமைப்பதிலும் கோட்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஆராய்ச்சியாளர்கள் நிகழ்வுகளை புரிந்து கொள்ளவும், விளக்கவும், கணிக்கவும் உதவும் ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. ஒரு கோட்பாடு கருத்துகள் மற்றும் மாறிகளை இணைக்கிறது, அவை எவ்வாறு, ஏன் தொடர்புடையவை என்பதை காட்டுகிறது. ஆராய்ச்சியில் கோட்பாட்டின் முக்கிய பங்கு. 1. வழிகாட்டிகள். ஆராய்ச்சி கோட்பாடு என்ன படிக்க வேண்டும், என்ன கேள்விகளை கேட்க வேண்டும், என்ன தரவைச் சேகரிக்க வேண்டும் என்பதை அடையாளம் காண உதவுகிறது. 2. நிகழ்வுகளை விளக்குகிறது, சில விஷயங்கள் ஏன் நடக்கின்றன என்பதற்கான விளக்கங்களை இது வழங்குகிறது, ஆராய்ச்சியாளர்கள் முடிவுகளை விளக்க உதவுகிறது. 3. விளைவுகளை முன்னறிவிக்கிறது, ஒரு நல்ல கோட்பாடு ஆராய்ச்சியாளர்கள் தற்போதைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் எதிர்கால நிகழ்வுகள் அல்லது நடத்தைகளை கணிக்க அனுமதிக்கிறது. 4. அறிவை ஒழுங்கமைக்கிறது, இது சிதறிய உண்மைகளை ஒரு ஒத்திசைவான கட்டமைப்பில் ஒன்றிணைக்கிறது. 5. புதிய ஆராய்ச்சியை உருவாக்குகிறது, கோட்பாடுகளை சோதிப்பது அல்லது செம்மைப்படுத்துவது புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கிறது. உதாரணமாக, கல்வி ஆராய்ச்சியில் மாஸ்லோவின் உந்துதல் கோட்பாடு மாணவர்களின் தேவைகள் கற்றலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்க உதவுகிறது. வகுப்பறை உந்துதல் மற்றும் செயல்திறன் குறித்த ஆய்வுகளை வடிவமைக்க ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோட்பாட்டை பயன்படுத்துகின்றனர்.